எப்படி வந்து பாமகவுடைய ஆதிக்கம் அவர் உள்ள நுழையும் போது கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு சொன்னார்ல ஒரு வார்த்தை, நானோ என் குடும்பமோ என் வாரிசுகளோ யாருமே இந்த அரசியல் களத்துக்குள்ள பதவிக்குள்ள வரமாட்டாங்க, வந்தால் நடுத்தருவில் முச்சந்தியில் நின்று சாட்டையால் அடிங்கன்னு சொன்னவர் தான் நம்ம டாக்டராக இருந்து மருத்துவராக மாறின ராமதாஸுடைய ஸ்டேட்மெண்ட். நம்ம கலைஞர் அவர்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அதே தினத்துல 4:30 மணிக்கு அம்மையார்கிட்ட வாங்கி வச்சிருக்காரு. இப்போ எடப்பாடி அவர்களுக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க, நீ ரொம்ப ஏழரை கூட்டினா கட்சி அப்படிதான் இருக்கு. கட்சி நீங்க வந்து தேர்தல் கமிஷன் ஒத்துக்குச்சு, எல்லாமே ஒத்துக்குச்சு. எடப்பாடி தான் இப்போ வந்து பிரதானமான ஒற்றை தலைமைன்றதை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அவர் மீதான அந்த சட்ட வழக்குகள்னு ஒரு கத்தி தொங்கிட்டே இருக்குல்ல. பிரேமலதா அவருடைய கணக்கு என்னவா இருக்கும்னா, ஆட்சி அதிகாரம் வருதோ இல்லையோ தன்னுடைய தம்பிக்கு ஒரு எம்பி சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டாவது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட மிக முக்கியமான கோரிக்கையாவது வச்சிருப்பாங்க டெஃபினட்டா, இல்ல வைக்கலன்னா வைப்பாங்க இனிமே. அதான் அவங்க திட்டம். கட்சியை வளர்க்கணும், பெரிய லெவலுக்கு போகணும், கேப்டனுடைய கனவை நினைவாக்கணும்னு சூளுரைப்போன்னு அவங்க புதைத்த சில மணி நேரங்களில் பேசுனாங்கல்ல, அதெல்லாம் வந்து சும்மா அரசியலுக்காக ஸ்டென்ட். அதெல்லாம் அடிக்கடி இந்த அரசாங்கத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, மண்டபத்தை இடிச்சு விட்டாங்கன்னு ஒரு கதையை சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல உருட்டுற ஆட்கள் எல்லாருக்கும் வாயிலேயே வந்து வச்சு செஞ்ச மாதிரி ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க. ஆனால் இவங்க அரசியல் மேடையாக அதை பயன்படுத்த பார்த்தாங்க பாத்தீங்களா, அங்கேயும் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நன்னாள்னு பேசிட்டாங்க. நீங்க பேசுற போக்குல வேகமா ஒரு வார்த்தை வந்துருச்சுனாலும் இயல்புலேயே நம்ம மனசுல என்ன இருக்குமோ அதான் வரும். அக்காட் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடாங்கி ஆபிரகாம் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ மோடி அவர்கள் வந்தபோது பன்னீர்செல்வம் அவர்கள் வந்துட்டு போய் பார்த்துருக்காரு அவங்கள. அதிமுகவே என்ன நிலைப்பாட்டில் இருக்குன்னு தெரியல, இவங்க கூட சேருவாங்களா, அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பன்னீர்செல்வம் அவர்கள் வந்துட்டு மோடி அவர்களை போய் பார்த்துருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு அமமுகவும் தேமுதிகவும் கூட வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு மோடி அவர்கள் சொன்னாங்க அப்படின்னா சம்மதம் தெரிவிச்சா இந்த 3 கூட்டணியும் சேர்ந்து பாஜகவோட சேர்ந்து கூட்டணி வைக்கிறதுக்கான விஷயங்களும் பேசப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது நீங்க கூட்டணி வச்சா ஜெயிச்சு அப்படியே 40 நம்மதே மொத்தமா போயிடுவாங்களா? எனக்கு அந்த கான்செப்டே புரியலங்க. இவங்களுக்கு குழப்பம் ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா குழப்பம். குழம்புன குட்டையில தான் மீன் பிடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தெளிவடைந்துன்னா அடியில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும்ல. இவங்களுக்கு அப்படி தெளிவாக இருந்துச்சுன்னா இவங்க பண்ற எல்லா பஞ்சாயத்துக்கும் ஏழரைகளும் வெளியில தெரிஞ்சிடும். அதனால குழப்பி விட்டுட்டு யார் யாரோட பேசினா, எங்க போனா, என்ன வந்தா, இதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டுருச்சு. அதிமுக கரவேட்டி கூட அவர் கட்ட முடியாது இப்ப. அதான் அவருடைய நிலைப்பாடு இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அவருக்கு சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்து அவர் சந்திச்சு பேசுறாருன்னா தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு அரசியல் அந்த விஷயத்தையும் அவர் எவ்வளவு கேவலமாக ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு பாருங்க நரேந்திர மோடி அவர்கள். என்ன காரணம்னா, நீங்க உங்களுக்கு விருப்பம், யாரவனா நீங்க கூட்டணியில வச்சுக்கலாம், இல்ல தூக்கி போடலாம், அவங்க விருப்பம் அது. ஆனால் அதிமுக என்கிற ஒரு கட்சி, அதுல யார் தலைவராக இருக்காங்க, இப்ப யார் அதுல கட்சி வச்சிருக்காங்க அப்படிலாம் இல்லை. அந்த கட்சி எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு, எப்படி அங்க ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தாங்க, நீங்க அவங்களோட ஒன்றா இருந்து எத்தனை சாதனைகளை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க இவங்க மூலமா, இது எல்லாமே எல்லாம் வரலாறுல மக்களுக்கு பார்த்துட்டே இருக்காங்க. அதுல இருந்து விலக்கப்பட்டவர், உங்களை நம்பி வந்தவர். இன்னும் சொல்லப்போனா அதான் உண்மை. பாஜக கொடுத்த பல்வேறு வாக்குறுதிகளை நம்பி இவர் வந்து போய் உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணி ஏழரையை கூட்டி பிரச்சனை பண்ணி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஆகி அவர் இப்போ 0 லெவலுக்கு வந்துட்டார். அவரை ஹீரோ மாதிரி ஆக்கணும்னு நினச்சி நீங்கள் உட்கார வச்சு பேசுறீங்க. இது பேசு பொருளாக மாறிடுச்சா? இப்போ எடப்பாடி அவர்களுக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க, நீ ரொம்ப ஏழரை கூட்டினா கட்சி அப்படிதான் இருக்கு. கட்சி நீங்க வந்து தேர்தல் கமிஷன் ஒத்துக்குச்சு, எல்லாமே ஒத்துக்குச்சு. எடப்பாடி தான் இப்போ வந்து பிரதானமான ஒற்றை தலைமைன்றதை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அவர் மீதான அந்த சட்ட வழக்குகள்னு ஒரு கத்தி தொங்கிட்டே இருக்குல்ல. யார் எந்த நேரத்தில் எப்படி வரும், என்னவா மாறும்ன்றதை நம்ம கணிக்கவே முடியாது. இல்லை, இன்னும் 6 மாத காலத்திற்குள்ள எத்தனை கோமாளித்தனமான விஷயங்கள் நடக்க போது, இதுல எங்கெல்லாம் வந்து ஓபிஎஸ் உடைய கைங்கரியம் இன்னும் பெருசா போக போகுது. அதை தாண்டி வந்து இவர் எவ்வளவு தூரம் வந்து எடப்பாடிக்கு இவர் இன்னும் பெரிய சிக்கலை உருவாக்க போறாரு. நீங்க சொல்ற அமமுக டிடிவி தினகரனுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்க போகுது. ஸோ பல விஷயங்களே நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு சந்திப்பின் மூலமாக எதையும் முடிவு பண்ணிட முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது, என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு இவங்க திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். அதிமுக என்கிற தலைமை நமக்கு வேண்டாம் அப்படி முடிவு பண்ணிட்டாங்கன்னா
நம்ம தலைமையில பிரதான கூட்டணி, அதுதான் மாஜி ஐபிஎஸ் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, எங்க தலைமையில தான் கூட்டணி, நாங்க தான் முடிவு பண்ணோம் அப்படி சொல்லிட்டே இருப்பார் இல்லையா. அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணியை அமைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு தலைமையாக அவங்க இருக்காங்கன்னா கூட இருக்கிற எல்லாரும் ஸ்ட்ராங்கான ஆட்கள் வேணும். இப்போ அமமுகவே அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு. அதெல்லாம் யாரு? அதிமுக ஆட்கள் தான். அதிமுக அனுதாபிகள், எம்ஜிஆருடைய விசுவாசிகள், அம்மையாரை பிடிச்சவங்க, இவங்க தான் அங்கே இருப்பாங்க. அவங்க நம்மளோட இருக்கணும். நீங்கள் இதே மாதிரி ஓபிஎஸ் தென் மாவட்டங்களில் குறிப்பாக அந்த சமூக மக்கள்கிட்ட தனியாக ஒரு வாக்கு வங்கியை நான் வச்சிருக்கேன் அப்படின்றாரு. அப்போ அவரே நம்ம கையில் எடுத்துப்போம், இதன் மூலமாக ஒரு புதிய ஒரு கூட்டணியை நம்ம அமைப்போம். போதா குறிக்க இப்போ கேப்டன் வந்து கேப்டன் மறைவு துவங்கி அந்த கட்சிக்கு ஒரு பிடிமானம் வேணும். யார் மீதாவது சார்ந்து அவங்க பயணம் பண்ணி ஆகணும். இப்போ பிரேமலதா அவருடைய கணக்கு என்னவா இருக்கும்னா, ஆட்சி அதிகாரம் வருதோ இல்லையோ தன்னுடைய தம்பிக்கு ஒரு எம்பி சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டாவது. இப்போ எப்படி வந்து நம்ம பாமகவுடைய டாக்டர் ராமதாஸ் அந்த வன்னிய மக்களை அடையாளம் காட்டி அவர் வந்து அரசியல் பேரம் பேசிட்டே இருப்பார். ஆட்சி எப்பெல்லாம் எலெக்ஷன் வருமோ இந்த பக்கம் பேசுவார், அந்த பக்கம் பேசுவார், மாறி ரெட்டை குதிரை சவாரி பண்றது இன்னைக்கு நேற்று இல்லைங்க. அவங்க எப்போ முதல் தேர்தல் சந்தித்தார்களோ அந்த தேர்தல் இருந்து அவங்க அதுதான் நிலைப்பாடு. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அவங்க 2 அணியில இருக்காங்க, பயணம் பண்றாங்க, 2 கூட்டணியில கால் வச்சுட்டு இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் செய்தி வெளியிட்ட செய்தியாளர் நான். முதல் தேர்தலில் ஒரு பக்கம் காலையில 11 மணிக்கு நம்ம கலைஞர் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு மீட் பண்றதுக்கு, பேசுறதுக்காக. இது எந்த பீரியட்லங்க ஐயா? 91 காலகட்டத்துக்கு முன்னாடி, அதாவது 87ல் அவங்க வந்து அந்த சாலை மறியல் போராட்டம்லாம் நடக்குது. அதன் பிறகு தான் பாமக உருவாகுது. 90 காலகட்டம், அந்த 91 தான் அவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க. ஏன்னா அம்மையார் முதல் முறையாக அவங்க ஜெயிக்கிறாங்க. அதன் பிற்பாடு நடந்த இதே மாதிரி ஒரு தேர்தல் தான். தேர்தலில் அவர் வந்து ஒரு விஷயங்கள் பேசுறதுக்காக காலையில் 11 மணிக்கு நம்ம கலைஞர் அவர்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக. அதே தினத்தில் 4:30 மணிக்கு அம்மையார்கிட்ட வாங்கி வச்சிருக்காரு ஒரே நாள்ல. இது வந்து யாருக்கும் தெரியாது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. நான் அப்போ வந்து ஒரு சிறிய பத்திரிகை, அது தினபூமின்னு ஒரு பேப்பர், அந்த பேப்பருடைய செய்தியாளர் நான் எனக்கு ஒதுக்கப்பட்ட ஏரியாக்கள்லாம் என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்போ பாமக வளர்கிற கட்சி, அப்போதான் உள்ள உருவாயிருக்கு பாமக. அப்புறம் ஜனதாதளம்னு ஒரு கட்சி இருந்துச்சு. குட்டி கட்சிகளுக்கெல்லாம் நான் செய்தியாளர் அந்த பத்திரிகைக்கு. இப்போ நான் காலையில் எங்களோட வேலை என்னன்னா ஒரு கட்சியாக போயிட்டு என்ன நடந்திருக்கு ஏதுன்னு பேசிட்டு வருவோம். அப்போ அதிக நேரம் வந்து நாட்டுமுத்து வன்னிய நாயக்கன் பேட்டையா ஒன்று இருக்கு இல்லைங்களா, அங்கே தேனாம்பேட்டை கிட்ட இருக்கு அவங்களுடைய பழைய ஆஃபீஸ், அது பாமகவுடைய பழைய ஆஃபீஸ். அங்கே ரொம்ப நேரம் நம்ம உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு விஷயங்கள். அப்போ எனக்கு ஒரு தகவல் கிடைக்குது. டெய்லிலாம் அப்போ என்ன பண்ணுவார் டாக்டர் ராமதாஸ்னா, காலையில் 11 மணிக்கு ஸ்ரீலங்கா இன்டர்நேஷனல் ஒரு ஹோட்டல் இருக்கு, அறிவாலயத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கும் அந்த ஹோட்டல். அந்த ஹோட்டலில் காலையில் 11 மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பார். டெய்லி ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டே இருப்பார், ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டே இருப்பார். முதல் நாள் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் கேள்விப்பட்டு பேசும்போது, நாங்கள் யாரோட கூட்டணி இல்லை, நாங்கள் வந்து மக்களோட தான் கூட்டணி அப்படின்ற ஒரு கணக்கில் ஏதோ ஒரு விஷயத்த பேசுறாரு. நாங்கள் வந்து இந்த மக்களுடைய இடஒதுக்கீடு யார் வழங்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரவு அளிப்போன்ற மாதிரி பயங்கர பில்டப்லாம் பண்ணுறாரு. நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே நான் வந்து அன்னைக்கே போயிட்டு இரவு அந்த செய்தியை கொடுத்தாச்சு. மறுநாள் காலையில் அந்த செய்தி பேப்பரில் பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. அப்போ இன்னைக்கு இருக்கிற பிரபலமான தொலைக்காட்சியாக இருக்கிற சன் தொலைக்காட்சியில் காலை செய்தி 8 மணி செய்தி முடித்த உடனே ஒரு விஷயம் போடுவாங்க. என்னன்னா, எந்தெந்த பேப்பர்களில் நாளிதழ்களில் என்ன முக்கியமான செய்தி வந்திருக்கோ அதெல்லாம் எடுத்து அதை வந்து அந்த பேப்பர் கட்டிங்கே காட்டுவாங்க, அப்படியே காட்டுவாங்க. ஞாபகம் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி இந்த செய்தியை காட்டிட்டாங்க. இதுல என்ன போட்டிருந்தேன், அதிமுகவுடன் பாமக கூட்டணின்னு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தேன், அவ்வளவுதான். அதுல ஒரு 2 கால செய்தி தான் எழுதியிருந்தாங்க. இது சன் டிவில வந்துருச்சு. அன்னைக்கு காலையில 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த நம்ம கலைஞர் அவர்கள் இந்த செய்தி அவர் கவனத்துக்கு போகாமையா இருக்கும், அப்பாயின்மெண்ட் கேன்சல். அதே 11 மணிக்கு ஸ்ரீலங்கா இன்டர்நேஷனல்ல பேட்டி வச்சிருக்காரு. உடனே இமீடியட்டா பத்திரிகையாளர் சந்திக்கிறார், அவசர பத்திரிகையாளர் சந்திப்பு. யாருன்னா மருத்துவர் ராமதாஸ். அப்பெல்லாம் அவர் மருத்துவர் கிடையாது, அப்ப டாக்டர். அப்புறம் மருத்துவர் ஆனதுக்கு ஒரு கதை இருக்கு, அப்புறமா அதை நம்ம பேசுவோம். அப்படி டாக்டர் அப்ப பேசும்போது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து ஒரு செய்தியை வந்து பொய்யான செய்தி, தவறான செய்தி, அப்படி ஒரு திட்டமே இல்லை, இது வந்து அவதூறு பரப்புகிற செய்தின்லாம் பயங்கர பில்டப்லாம் பண்ணிட்டாரு. என்ன அங்க இருக்க இப்ப நம்ம மத்திய அமைச்சராலாம் இணையமைச்சராலாம் இருந்தார் இல்லையா நம்ம ஏகே மூர்த்தி அவர்கள், அப்ப நண்பர், இப்போ ஒரு நண்பர் தானே வச்சுங்க. அவர் வந்து அண்ணே டாக்டர் உங்களை பார்க்கணுன்றாருன்னு, ஏன்னா நான் தான் தினபூமி ரிப்போர்ட்டர்னு தெரியும். அண்ணே டாக்டர் உங்களை பார்க்கணுன்றாரு, நீங்க பார்த்துட்டு போங்க டாக்டரை. இல்லைங்க, அவர் நான் போட்ட செய்தி தப்புன்ட்டாரு, இப்போ நான் அவரை பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது. இன்னைக்கு 4:30 மணிக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கீங்க கார்டனில், போயஸ் கார்டனில்.
அங்க நீங்க வருவீங்கல்ல, நிச்சயமா அங்க வரும்போது அங்கேயும் நான் வருவேன், அப்ப பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை சந்திக்காம கடந்து போயிட்டேன். அடுத்த சில மணி நேரங்கள்ல கரெக்டா 4:30 மணிக்கு அம்மையாரை சந்தித்து அப்படியே வந்து கூட்டணி ஒப்பந்தம் போட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாரு டாக்டர் ராமதாஸ். அப்ப காலையில 11 மணிக்கு பத்திரிகையாளர் சந்திச்சு இதெல்லாம் அவதூறு செய்தி, இது பொய் செய்தி அப்படின்னு, பொய் செய்தின்னு சொன்னதே பொய் தானே. இப்படி பல வரலாறுகளை அந்த காலகட்டத்திலேயே நான் வந்து தோல் உரிச்சிருக்கேன். இவங்க 2 குதிரை சவாரி பண்ணுவாங்க, ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. யார் கூட்டணி பேரம் அதிகமாக சீட்டு தராங்களோ, யார் எது என்ன மாதிரி நிதி ஆதாரங்கள் அதிகமாக இருக்கோ அங்கே போகிறது பாமக வழக்கம். அதை நம்ம குறை சொல்ல முடியாது, அவங்களோட விருப்பம். நம்ம யாரையும் தவறாக பேச முடியாது அரசியலில். அப்படி இருந்தவங்க தான், அவங்களுக்கும் இப்போ ஒரு இடம் வேணும். எல்லாமே சேர்ந்து வச்சு இவங்க ஒன்றா ஒரு இடத்துல இருப்பாங்களா? அவங்களை எப்படி வாங்கினாங்க பாருங்க. கூட்டணியில் நின்னாங்க, சீட்டு மக்கள் வந்து தோக்கடிச்சிட்டாங்க, ஆனால் தன் மகனுக்கு ஒரு ராஜ்யசபா மூலமா ஒரு எம்பி சீட் வாங்கிட்டார். இந்த கால்குலேஷன், இந்த கணக்கு இருக்குல்ல, இந்த அரசியல் கணக்கை பிரேமலதா அவர்கள் வந்து இந்த தேர்தலில் போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சீட்டு கொடுங்க, என் மைத்துனரை நிக்க வைக்கிறேன், ஒருவேளை மைத்துனர் தோத்து போயிட்டாலோ இல்லை எங்க கட்சி தோத்து போயிட்டாலோ ஒரு ராஜ்யசபா சீட் கன்ஃபார்மா வேணும்னு இப்பவே அவங்க கை நாட்டு போட்டு கையெழுத்து போட்டு வாங்கி வச்சுப்பாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட மிக முக்கியமான கோரிக்கையாவது வச்சிருப்பாங்க டெஃபினட்டா. இல்ல வைக்கலன்னா வைப்பாங்க இனிமே. அதான் அவங்க திட்டம். கட்சியை வளர்க்கணும், பெரிய லெவலுக்கு போகணும், கேப்டனுடைய கனவை நினைவாக்கணும்னு சூளுரைப்போன்னு அவங்க புதைத்த சில மணி நேரங்களில் பேசுனாங்கல்ல, அதெல்லாம் வந்து சும்மா அரசியலுக்காக ஸ்டென்ட். அதெல்லாம் அவங்க நோக்கம் தன்னை வளப்படுத்த, குடும்பத்தை வளப்படுத்துறது தான். நிஜமாவே மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கணும்னா கேப்டன் இருந்த காலகட்டத்திலே கேப்டனுடைய சுய முடிவுகளுக்கு விட்டு அவரை சரியான பாதையில் நடத்தியிருந்தாங்கன்னா ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இன்னும் பல ஆண்டுகள் அவர் இருந்திருப்பார். நமக்கு மாறுபட்ட கருத்தெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்க நோக்கம் தன்னுடைய தம்பிக்கு ஒரு பெரிய குடும்ப அரசியல் வந்த தான் போச்சு. எப்படி வந்து பாமகவுடைய ஆதிக்கம், அவர் உள்ள நுழையும் போது கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு சொன்னார்ல ஒரு வார்த்தை, நானோ என் குடும்பமோ என் வாரிசுகளோ யாருமே இந்த அரசியல் களத்துக்குள்ள பதவிக்குள்ள வரமாட்டாங்க, வந்தால் நடுத்தருவில் முச்சந்தில் நின்று சாட்டையால் அடிங்கன்னு சொன்னவர் தான் நம்ம டாக்டராக இருந்து மருத்துவராக மாறின ராமதாஸுடைய ஸ்டேட்மெண்ட். அப்புறம் என்ன பண்ணாங்க, இமீடியட்டா அடுத்ததே அவருடைய மகனுக்கு தான் வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாரு. வேற யாருமே இந்த கட்சியில் இல்லையா? நல்லவர்களே இல்லையா? படித்தவர்கள் இல்லையா? யாருமே. அது இயல்புங்க. அதுதான் அதே நிலைப்பாடு தான் தேமுதிகவுடைய விஷயம். அதுக்காக தான் இதை ஒப்பிட்டு நான் சொன்னேன், மற்றபடி வேற ஒரு விஷயமும் இல்லை. நிச்சயமாக வருகிற தேர்தலில் நிறைய கேலி கூத்துகளும் கோமாளித்தனங்களும் காமெடிகளும் நடக்க போகுது. அது நிச்சயமா வரும், பார்க்க போறோம், நிறைய நம்ம பேசுவோம். பிரேமலதா அவர்களுக்கு தேமுதிகவிலிருந்து இப்போ வந்து விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு வாக்கு வங்கிகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்காங்க? இல்லைங்க, நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. ஆனா என்னன்னா அவங்க அதைத்தான் பயன்படுத்த அந்த டே ஒன்னே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது எப்படின்னா, நீங்க அவர் காலையில இறந்துட்டாருன்னு தகவல் வந்த உடனே உடனடியாக அவங்க வந்து அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்து அரசு அந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்து அங்கே அஞ்சலி செலுத்துவதற்கு இப்ப தீவுத்தொடரில் ஏற்பாடு பண்ணாங்களா, அதை முதல் நாளே செய்திருந்தால் இன்னும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திருக்க முடியும். ஆனா இவங்க அதை ஒரு பேசு பொருளா மாத்தணும்னு முடிவு பண்ணாங்களா என்னன்னு தெரியாது நமக்கு. அவருடைய திட்டம் என்னன்னு நமக்கு தெரியல. வீட்டில் வச்ச உடனே கோயம்பேடு அந்த அலுவலகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. நாங்கெல்லாம் பதறிட்டோம், ஐயோ இந்த இடம் ரொம்ப சின்ன இடமாச்சே, நிச்சயமா கேப்டனுடைய ரசிகர்களே நிறைய பேர் வருவாங்களே, பெரிய கட்சியை சேர்ந்தவர்கள் இல்லைன்னா வந்து பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள், ஏன்னா சினிமா பத்திரிகையாளராகவும் நம்ம இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் தெரியுறதுனால பிரபலங்கள் வந்து அந்த கூட்ட நெரிசல்ல பயப்படுவாங்களே, வரமாட்டாங்களே, அஞ்சலி செலுத்துவதில் சிக்கல் வருமே, சிரமம் வருமே. அதுவும் அது பிரதானமான சாலை, அந்த சாலையை நீங்க வந்து பிளாக் பண்ணவும் முடியாது, பண்ணாலும் சிக்கல், போக்குவரத்து இடையூறா மாறிடும். அப்புறம் நிறைய பிரச்சனை வருமே, ஏன் இந்த இடத்துல வச்சாங்க அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகமும் நாம என்ன நினைச்சுமோ அதை நடந்துச்சு முதல் நாள். ஆனா இதெல்லாத்தையுமே அவங்க யோசிச்சிருக்கணும், நிச்சயமாக யோசித்திருப்பார்கள். அது பேசு பொருளா மாறணும். இப்ப நான் பேசுறேன்ல, இப்போ அப்ப என்னன்னா, இந்த அரசுக்கு நாங்க நெருக்கடி கொடுத்தோம், அரசு கேட்டோம், கொடுக்கல, அதனால எங்க இடத்துல நாங்க வச்சுக்கிட்டோம். இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே அரசு பதறி போய் வேற இடத்த ஒதுக்குனாங்க அப்படின்னு இப்ப அவங்க பேசுவதற்கு வாய்ப்பாக மறுநாள் அமைஞ்சிருச்சு இல்ல. ஆனால் இந்த அரசாங்கம், முதல்வர் ஸ்டாலின் ரொம்ப தெளிவா, ரொம்ப கிளவரா, என்ன அவங்க கேட்பதற்கு முன்பாக அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டாரு. முழு அரசு மரியாதை, வெறும் அரசு மரியாதை கிடையாது, முழு அரசு மரியாதை. 72 குண்டுகள் முழங்க அவருக்கான அந்த இறுதி நிகழ்ச்சிகள் வந்து அரசு சார்பில் எல்லா செலவுகளையும் அரசு ஏற்றுக்குச்சு. இப்போ பல விஷயங்களை பார்த்தாங்க. ஒரு ராத்திரியிலேயே தீவுத்திடல வந்து பிரமாதமான அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா நானும் நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருந்தேன்.
ஸோ அவங்க வந்து நீங்கள் விஐபியோட கார் வந்து உடல் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 10 மீட்டருக்குள்ளேயே கார் போய் நிற்கிற மாதிரியான வசதிகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நீட்டாக அந்த அரசாங்கம் வந்து அவருக்கு நட்புக்கு இலக்கணமாக அந்த விஷயத்தை பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ முதல்வர் வந்து ரொம்ப கவனமாக, எனக்கு தெரிஞ்சுங்க, நானும் கிட்டத்தட்ட ஒரு 27-28 வருஷமாக இந்த மீடியா துறையிலே ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்சு முதல்வராக இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரபலங்களுடைய மறைவில் ஒரு முறை தான் அஞ்சலி செலுத்தி நான் பார்த்துருக்கேன். ஒரு முறை போயிட்டு ஒரு மலர் வளையமோ ஒரு வச்சு அஞ்சலி செலுத்தி வந்துருவாங்க. ஆனால் 2 முறை நம்ம முதல்வர் வந்து உடல் வீட்டுக்கு வந்துருச்சுன்னு வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் அந்த இறுதி நிகழ்வுல இறுதி மரியாதையா அரசு மரியாதை செலுத்துவதற்கு அங்க இடத்துக்கு வந்துட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் 3 முறை போயிருக்காரு. ஒரு நடிகரா போயிருக்காரு, ஒரு அமைச்சரா, இறுதி நிகழ்வுலையும் போயிட்டாரு. இப்ப பல விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப கவனமா மக்கள் பார்வைக்கு இந்த அரசாங்கத்தின் மீது அடிக்கடி இந்த அரசாங்கத்தை என்ன சொல்லுவாங்கன்னா மண்டபத்தை இடிச்சு விட்டாங்கன்னு ஒரு கதையை சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல உருட்டுற ஆட்கள் எல்லாருக்கும் வாயிலேயே வந்து வச்சு செஞ்ச மாதிரி ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க. அது உண்மை என்னன்னு தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஒரு நாள் எல்லாம் ஒரு வரைபடம் தயாரிச்சு ஒரு மேம்பாலம் கட்டிட முடியாதுங்க. அடிப்படையில் அறிவில்லாதவங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த திட்டமே வந்து வாஜ்பாய் காலகட்டத்தில் அப்போ போடப்பட்ட ஒரு தங்க நாற்கர திட்டம்னு ஒரு விஷயம் பண்ணாங்க பாருங்க. அந்த காலகட்டத்தில் போடப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் அது ரொம்ப தெளிவாக அது வந்து ஸ்கெட்ச் போட்டு எல்லாருக்கும் தான். இப்போ நீங்க விஜயகாந்த் மண்டபம் மட்டுமா அடி வாங்குச்சு, அந்த சாலையில் இருந்த எல்லாருடைய விரிவாக்கம்னு வரும்போது இவங்களுக்காவது பல இடங்கள்ல வீடு இருக்கும், வசதி இருக்கும், வாய்ப்புகள் இருக்கும், இடம் இருக்கும். கேப்டனுக்கு ஒரே ஒரு ஒத்த வீடு வச்சிருந்தவங்க வீடு இழந்துருவானே நீங்க சாலை விரிவாக்கம்னு வந்தா, அப்ப அவனை என்ன செய்வீங்க? நீங்க பரிதாபத்துக்குரியவெல்லாம் மாறிடுவாங்க இல்லையா? அதனால அரசு கேட்குது சாலை விரிவாக்கம்னா ஒத்துக்கிட்டு போய் தான் ஆகணும். அதை அரசியலாக்க பார்த்துட்டு அதுவும் இல்லாம போயிடுச்சு. அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க திமுக அரசாங்கம் தான் பண்ணிருச்சுன்ட்டு. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக மக்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அப்படி பேசின எல்லாருக்கும் இப்ப பேச முடியாத அளவுக்கு வாய் அடைக்கிற மாதிரி மிக மிக மரியாதையை கொடுத்துருச்சு. இந்த இறுதி நிகழ்வுல முழு அரசு மரியாதை, சரியான ஒரு திட்டமிடுதல், அவருக்கான உரிய அவங்க கேட்கிற எல்லா கோரிக்கையும் டக்கு டக்குன்னு டான் நிறைவேற்றிட்டே இருக்காங்க இல்லைங்களா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவங்க 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை, பிரேமலதா அவர்கள் அங்கேயும் அரசியலாக பார்த்தாங்க. 21 குண்டுகள் சொன்னாங்க அந்த இடத்துல. அப்ப என்ன அரசு கொடுத்திருக்குன்னு கூட கவனிக்க தெரியல உங்களுக்கு. அந்த இடத்துல டேட்டா வெளியிட்டாங்க. நீங்க உடல் புதைச்சு ஒரு சில மணித்துளிகள் கூட ஆயிருக்காது, மைக்கு பிடிச்சி சூளுரை அங்கேயே பேசினாங்க. 15 லட்சம் மக்கள் வந்திருக்காங்க. யாருக்கு உணர்த்துறாங்க? இன்னும் 4 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. என் பின்னாடி கேப்டனை சார்ந்தவர்கள் 15 லட்சம் பேர் இருக்காங்க, எனக்கு உரிய சீட்டு கொடு அப்படின்னு சொல்லாம பிரேமலதா சொன்னதாக தான் இன்னைக்கு ஒரு பேச்சு வருது. நன்றி சொல்றது இயல்புங்க. பெரிய மரணங்கள் நடக்கும்போது அது குடும்பத்தார் வந்து இயல்பாகவே எங்க குடும்பத்தை இந்த மரணத்தை இந்த நிகழ்வுல வந்து கலந்துகிட்ட எல்லாருக்கும் நன்றி, நாங்க உங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம்னு பேசுறது இயல்பு, அது தவறில்லை. ஆனால் இவங்க அரசியல் மேடையாக அதை பயன்படுத்த பார்த்தாங்க பார்த்தீங்களா? அங்கேயும் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க, நன்னாள்னு பேசிட்டாங்க. நீங்க பேசுற போக்குல வேகமா ஒரு வார்த்தை வந்துருச்சுனாலும் இயல்புலேயே நம்ம மனசுல என்ன இருக்குமோ அதான் வரும். அப்படித்தானே இப்ப விமர்சனமா பார்க்கப்படுது. நான் அப்படி பார்க்கல, எனக்கு வருத்தம், பெரிய வருத்தம். ஏன்னா கேப்டனோட பழகியிருக்கேன் நான், நல்ல மனிதர். ஆனால் அவரை வைத்து அரசியல் பண்றாங்களே அப்படின் போது ரொம்ப சோகமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. வெளியில இருந்து பண்ணிருந்தா கூட யாரோ பண்ணாங்கன்னா பரவாயில்ல, யாரோ எக்ஸ்ஆர் ஒய் இன்னொரு நபர் பண்றாங்க, அவர் மீது பிரதானமா அன்பு வச்சவங்க ஏதோ பேசுறாங்க, இல்ல அவர் மீது வன்மம் வச்சவங்க ஏதோ பேசுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேப்டனுடைய நெகட்டிவ் பாயிண்ட் பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க. ஆனா நெகட்டிவ் பாயிண்ட் பேசுறதுக்கு ஆளே இல்லை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மொத்த நெகட்டிவ் பாயிண்ட் நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. அந்த இடத்தை பிரச்சார கூட்டமா மாத்திருக்கவே கூடாது. இந்த அரசாங்கம் உங்களுக்கு நீங்க கேட்டதோட அதிகமா செஞ்சிருக்கு. அப்ப அவங்க உணர்த்துற நோக்கம் என்னன்னா, இந்த நிகழ்வுக்கு வந்தவங்க 15 லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னு யார சொல்றீங்கன்னா, அடுத்து யாராவது கூட்டணிக்கு பேச போறீங்கன்னு சொன்னா என் பின்னாடி 15 லட்சம் பேர் இருக்காங்க, எனக்கு எத்தனை சீட்டு தருவேன், அதோடு சேர்ந்து எனக்கு என்னெல்லாம் பண்ணுவேன். ஒரு பெட்டி கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு, அந்த மாதிரி இந்த இவங்களும் வந்து அதை ஆரம்பிச்சாலும் ஆரம்பிப்பாங்க. நமக்கு அரசியல் தேர்தல் வரும்போது இவர்களெல்லாம் தேர்தலில் வியாபார பொருளாக பேரம் பேசுகிறதுக்கு தான் இந்த கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட்டு, இந்த கூட்டணி பேரங்கள் பேசுறது, இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்கன்னு சொல்றது, எண்ணிக்கை சொல்றது, இந்த டேட்டாலாம் உளவுத்துறை வச்சிருக்காங்க. இவங்க அரசா? இவங்களுக்கு ஒரு அரசு சொன்ன அர்த்தம் இருக்கு. எங்கள் கணக்கின்படி உளவுத்துறை வந்து கணித்து இருக்கிறது, இந்த இறப்பு நிகழ்ச்சியில இவ்வளவு பேர் வந்தாங்க, இத்தனை லட்சம் மக்கள் திரண்டாங்க, இப்போ அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு போது இவ்வளவு பேர் வந்தாங்கன்னு ஒரு கணக்கு சொன்னாங்க, அப்புறம் கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு அப்போ இவ்வளவு பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க, அப்துல் கலாமுடைய உடல்ல புதைக்கப்பட்ட அந்த இடத்துல வரும்போது இவ்வளவு மக்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரே ஒரு விஷயம்தான், இது தேர்தலுக்காக செய்யப்படுகிற ஒரு விஷயம், வேற ஒன்றும் இதுல வந்து அவர் மீது நம்ம பெரிய மரியாதை இருக்கு, பெரிய விஷயங்கள் இருக்கு.
பெரிய லாஸ், அவங்க ஃபேமிலிக்கு பெரிய லாஸ், அதை நான் ஒத்துக்கிறேன், 100% லாஸ். ஆனால் அதை அரசியலாக மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கும் போது தான் இன்னொரு கோணத்தில் எல்லாரும் விமர்சிக்கிற மாதிரி மாறிடுறாங்க. இப்போ நான் கூட சமீபத்தில் பார்த்தேன், ஏதோ பிரேமலதாவை டார்கெட் பண்ணுறாங்க, நிறைய பேர்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே வந்து நின்றுக்கிறாங்க பாயிண்ட்ல, டார்கெட் பாயிண்ட்ல நிற்கிறது யாரு? உங்களை அங்கே நிற்கவே யாரும் சொல்லலை. இவங்களே வந்து நானே வாண்டடா வண்டியில் ஏறுவாங்க இல்ல சில பேர்லாம், இப்போ வாண்டடா வண்டியில் ஏறி இருக்காங்க. அப்ப இவங்கள தான் பேசினதுனால தான் மற்ற பேச்சுக்களும் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வராங்க. நீங்க இரங்கலோடு சரி நன்றியோடு சரி நிறுத்தி இருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாதுங்க. எல்லாரும் நீங்க சாதாரண மக்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன், பிரேமலதா அவருடைய செயல்பாடுகள் குறித்து நீங்க யாரும் அரசியல் விமர்சகர்களோ இல்லை எங்களை மாதிரி நபர்களோ இல்லை அவரோட பழகியவர்கள் எல்லாம் வேணாங்க. நீங்க மைக் எடுத்துட்டு ரோட்டுக்கு போங்க. சாதாரணமாக பூக்கடை பூ வச்சிருக்கிறவங்க, தள்ளுவண்டி வச்சிருக்கவங்க, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க, சாலையில சாமானியெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கவங்களா மைக் நீட்டி ஏங்க கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி நம்ம பிரேமலதா அவர்கள் அந்த பொறுப்புக்கு வந்திருக்காங்களே எப்படின்னு மட்டும் கேளுங்களேன் ஒரு கேள்வியை, உங்களுக்கான விடை அங்கேயே தெரிஞ்சிடும். ஸோ அந்த லட்சணத்தில் தான் நீங்க மக்கள் மத்தியில் போய் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கீங்க. இதெல்லாம் பூரா அரசியல் தான். இதை அவர் பயன்படுத்த பார்க்குறாரு. இவங்க ஒரு பக்கம் இங்க நம்ம ஸ்டேட்ல ஏதாவது அடிச்சு ஆட முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அங்க வந்து ஒன்றியத்திலேருந்து ஒருத்தர் கிளம்பி வந்து அவரும் விஜயகாந்தை வச்சுக்கிட்டு நம்ம களமாடலாம், ஏன்னா அவர் மூஞ்ச போட்டா ஓட்டு கிடைக்காதுன்னு அவருக்கே தெரிஞ்சு போச்சு. நான் யாரை சொல்றேன்னா நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களை தான் சொல்றேன். இது செஞ்சிருக்காங்க இங்க மக்கள். அந்த மக்கள் இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு ரொம்ப நன்றிங்க. மகிழ்ச்சி. அக்காட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.